Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகிழ்ச்சி தரும் மாலா யோகம். இதன் தலைப்பு. உபயோகங்கள் நிறையனவற்றை நமது சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஒன்று தான் இந்த மாலா யோகம். இந்த யோகத்தின் கதாநாயகன் சந்திரன் தான். ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குதோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் சந்திரனுக்கும் உண்டு. சந்திரனை மாதுர்காரகன், மனோகாரகன், உடல்காரகன் சொல்லுவான். நம்மளுடைய ராசியை தீர்மானிக்கிறதும் சந்திரன் எங்கே நிற்கிறாரோ அதுதான். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்தை தீர்மானிக்கிறதும் சந்திரன் எங்கே ட்ராவல் பண்ணுறாரோ, எந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாரோ அதுதான். நம்மளுடைய மனதை தீர்மானிப்பதும் சந்திரன் தான். நம்மளுடைய ஜென்ம தசையினுடைய ஆரம்பத்தை தீர்மானிக்கிறதும் சந்திரன். ஸோ இவ்வளோ முக்கியத்துவத்தை சந்திரனுக்கு கொடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு குடும்பத்தில் தகப்பன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாயாரும் முக்கியம். சொல்லப்போனால் அதை விட அதிகமாக தாயார் முக்கியம் அப்படிங்கிறது மாதிரியான நிலைப்பாடு என்றென்றும் உண்டு. ஸோ அந்த வகையில் சந்திரன் உங்கள் ராசிநாதன் ஆகிறார். அதாவது உங்களுக்கு ராசியை தீர்மானிக்கிறவர் சந்திரன் ஆகிறார். இந்த சந்திரன் நின்ற வீட்டிற்கு 10ஆம் இடத்தில் வலுவான கோள்கள் அமைய பெற்றால் கிடைக்கப்பெறது தான் மாலா யோகம். சில மூல நூல்களில் இது 10ஆம் இடத்துல இயற்கை சுபர்கள் வலுவாக அமர்ந்தா மாலா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 10ஆம் இடத்துல சந்திரனுக்கு வலுவான கோள் யாருக்கு அமர்ந்தாலும் அவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கப்பெறுகிறதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இயற்கை சுபர்கள் அமர்ந்தாங்கன்னா நேர்மையான வழியில் அந்த யோகம் கிடைக்கும். பாவிகள் வலுவோடு சந்திரனுக்கு 10ல் உட்கார்ந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் போராட்டமான வழிகளில் யோகம் கிடைக்கும். ஆக மொத்தம் யோகங்கிறது கிடைத்தே தீரும். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் மேசராசின்னு வச்சுக்குவோம். மேசராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு வர்றது பார்த்திங்கன்னா மகரம். இந்த மகர வீட்டில் வலுப்பெறும் கோள்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 கிரகங்கள் நல்ல பவரில் இருக்கும். ஒன்று செவ்வாய், இவர் உச்ச வலிமை அடைவர். அடுத்தது சனி, இவர் இங்கே ஆட்சி வலிமை அடைவர். 3வது சூரியன். சூரியனுக்கு இயற்கையாகவே இந்த வீட்டில் உத்தராயண புண்ணிய கால வலு கிடைச்சோம். ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் உட்கார்றது. அப்படி உட்கார்ந்தால் இவருக்கு மாலா யோகம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த யோகம் என்ன தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகார பதவிகளை கொடுக்குது, தொழிலதிபராகும் யோகியதைகளை கொடுக்குது, உத்தியோகத்தில் உயர்வு பெறும் வலிமையை கொடுக்குது, அதிர்ஷ்டகரமான நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது, பொருளாதார வெற்றிகளை கொடுக்குது, முன்னேற்றத்தை கொடுக்குது, நல்ல ஒரு தலைமை தாங்கும் தகுதியை கொடுக்குது, வலிமையான யோகிதைகளை கொடுக்குது, ஆயுள் பலத்தை தீர்க்கமாக தருது, நல்ல குடும்பத்தாருடைய சப்போர்ட்டை கொடுக்குது, குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பை எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு வழங்கும் தன்மை கொண்டதாக மாறுகிறது. மேலும் சமுதாய சீர்திருத்தங்களை செய்யும் நபர்களாக உங்களை உருவாக்குது, தெளிந்த சிந்தனை கொண்டவராக ஆக்குது, முடிவை தீர்க்கமாக எடுக்கும் தகுதி உடையவர்களாக ஆக்குது, உங்கள் முடிவை பல பேர் பின்தொடரும் அமைப்பை கொடுக்கும். ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு இதை சொல்லலாம். அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாலா யோகத்துக்கு உண்டு. சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள்கள் அமரும். ஸோ அந்த வகையில் மேசத்துக்கு 10ஆம் இடத்துல யார் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருக்கீங்க, சந்திரன் ரிஷபத்தில் இருக்காருன்னா கும்பத்தில் வலுவான கோள்கள் அமர்வது. இந்த இடத்துலையும் இந்த பாவிகள் 3 பேரும் வலுப்பெறுவார்கள். சனி பகவான் இங்கே ஆட்சி மூலத்திரிகோண வலுவடைவார். செவ்வாய் உட்கார்ந்தார்னா திக்பலம்ங்கிற வலிமை அடைவார். சூரியன் உட்கார்ந்தார்னாலும் திக்பலம்ங்கிற வலிமை அடைவார். ஸோ இவங்க 3 பேரில் யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மிதுன ராசியில் பிறக்கிறீங்க, சந்திரன் மிதுன ராசியில் இருக்காருங்கும்போது இப்போ இந்த 10ஆம் இடத்துல வலுப்பெறக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இங்கே உச்ச வலுவை பெறுவார், குரு பகவான் இங்கே ஆட்சி வலுவை பெறுவார், சூரியனும் செவ்வாயும் திக்பல வலுவை பெறுவாங்க. சந்திர லக்கண அடிப்படையில், சந்திர லக்கண அடிப்படையில் பெற திக்பல வலு ஒர்க் அவுட் ஆகுமா சார்னு நிறைய பேருக்கு இதில் டவுட் வரலாம். சார், லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தால் தானே திக்பலம் கிடைக்கும், ராசிக்கு நீங்கள் சொல்கிறீங்களேன்னு. ராசியின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய இந்த வலிமைங்கிறதும் பின் வயதுகளில் கண்டிப்பாக வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? லக்ன அடிப்படையில் கிடைக்கிறது பிறந்தது முதல் வேலை செய்யும். ராசி அடிப்படையில் கிடைக்கிறது உங்கள் மத்தியம வயது 36 வயதை கடந்து விட்ட பிறகு வேலை செய்யும். ஸோ அந்த வகையில் மிதுன ராசியில் நீங்கள் பிறந்தீங்கன்னா குரு சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்வதோ அல்லது செவ்வாய் சூரியன் அமர்வதும் இந்த மாலா யோகத்தை, அந்த தலைமை தாங்கும் தகுதியை, தன்னம்பிக்கை நாயகனாக விளங்கும் யோகிதையை,
சம்பாத்திய வலுவை, நீண்ட ஆயுளை, பொருளாதார வெற்றியை கொடுக்கும் தன்மையாக. இங்கே ஒரு வேளை கடக ராசியில் பிறகுறீங்கன்னா இங்கே 10ஆம் இடத்தில் வலுப்பெறும் கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சூரியனும் செவ்வாயுமே திருப்பி வந்துடுவாங்க. நீங்கள் சரளகணத்துக்கு பூராமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் செவ்வாய் ஒரு தனி ஆவர்த்தனம் பண்ணுவாங்க. இப்போ சூரியன் உச்ச வலுவோடு 10ல் உட்காந்தாலும் சரி, சந்திரன் செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோண வலுவோடு 10ல் உட்காந்தாலும் சரி, நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்கும். சிம்மராசியில் நீங்கள் பிறக்கும்போது 10ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சந்திரன் சிம்மத்தில் இருக்க, சுக்கிரன் 10ஆம் இடத்துல ஆட்சி வலுவை பெற்றால் சிறப்பு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் அமர்ந்தாலும் சிம்மராசி, சூரியன் போய் ரிஷபத்தில் இருக்கார், அதுவும் ரொம்ப அற்புதமான அமைப்பு. செவ்வாய் இங்கே உட்கார்ந்தாருனாலும் இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். கன்னிகா ராசியில் நீங்கள் பிறக்கும்போது 10ஆம் இடத்துல புதன், சூரியன், செவ்வாய் அமர்றது இந்த யோகத்தை உங்களுக்கு வாரி வழங்கும் தன்மை கொண்டதாக இருக்கும். வலுவான இது 3 பேரும் உட்காரணுன்னு இல்லை, யாராவது ஒருவர் அமர்ந்தாலே போதுமானது. துலாம் ராசியில் நீங்கள் பிறக்கும்போது 10ஆம் இடத்தில் வலுக்கொண்ட கோள்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு குரு உச்சம் பெற்ற நிலையில் அமர்வது சிறப்பாகும். சூரியன் திக்பலம் பெற்ற நிலையில் அமர்வது சிறப்பாகும். செவ்வாய் உட்கார்ந்தார்னா இங்கே நீச்சம் மற்றும் திக்பலம்ங்கிற மாதிரி அடிப்படையில் தான் வரும். இது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். இல்லை, நான் திக்பலம்னு குறிப்பிடுறது ராசியின் அடிப்படையில் ஏற்படுற திக்பலத்தை அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. இது பின் வயதுகளில் வேலை செய்யும் தகுதியுடையது. லக்னத்துக்கு தானே திக்பலம்ங்கிறது இத்தனை நாள் சொல்லி வந்திருக்காரு. ராசி அடிப்படையிலும் இது வேலை செய்யுமானா கண்டிப்பாக வேலை செய்யும் உங்களுடைய பின் வயதுகளில். இந்த யோகத்தின் கதாநாயகனே சந்திரன் தாங்கிறனால சந்திரனை அடிப்படையாக கொண்டு தான் யோகங்களுடைய பலன் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். விருச்சிக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது அருமையான யோகத்தை கொடுக்கும். இங்கே சூரியன் ஆட்சி வலுவோடு மூலத்திரிகோண வலுவையும் பெறுவார். செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடம்ங்கிற திக்பல வலுவை பெற்றிருப்பாருங்கிறது சிறப்பு. தனுர் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா 10ஆம் இடத்துல புதன் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது, சூரியன் இங்கே உட்கார்ந்துருக்கிறது அருமையான சிறப்பை தரும். செவ்வாய் இந்த இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரி சுமாரான பலன்கள் தான். துலாத்துக்கு எப்படி செவ்வாய் 10ல் நீச்சமடை வரும், இங்கேயும் செவ்வாய் கடுமையான பகை நிலையை பெறுவாருங்கனால அது ஒரு யோகம் ப்ளஸ் சோகம்னு ரெண்டும் கலந்த நிலையிலே வந்துடும். மகர ராசியில் நீங்கள் பிறகுறீங்க, சந்திரன் மகர ராசியில் இருக்காருன்னா 10ஆம் இடத்துல சனி உச்ச வலுவை பெறுவது, சுக்கிரன் ஆட்சி மூலத்திரிகோண வலுவை பெறுவது, செவ்வாய் திக்பல வலுவை பெறுவது மாலா யோகத்தை சிறப்பாக உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். சூரியன் இங்கே அமரும் போது நீச்சம் ப்ளஸ் திக்பலங்கிற மாதிரி ஒரு மாறுபாடான வலுவைத்தான் பெறுவாருங்கள்ல, அது சுமாராக தான் இருக்கும். கும்பராசியில் நீங்கள் பிறப்படுத்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கும்பராசி. இப்போ 10ஆம் இடமான விருச்சிகத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்க இது ஒரு அருமையான யோக பாக்கியதையை கொடுக்கும். ஈவன் நீங்கள் கும்பராசியாக இருந்து உங்களுக்கு சூரியன் இங்கே விருச்சிகத்தில் அமர்ந்திருந்தாலும், ராகு கேதுகள் விருச்சிகத்தில் அமர்ந்தாலும் நற்பலன்களை தருங்கிறத மறந்துடக்கூடாது. பொதுவாக சந்திரனுக்கு 10ஆம் இடத்துல ராகு கேது உட்கார்றது கூட ஒரு விதத்தில் சிறப்பு தான். நான் ராகு கேதுவை பற்றி தனியாக நிறைய காணொலிகளில் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அதனால் அதையும் பார்த்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். மீன ராசியில் நீங்கள் பிறக்கிறீங்க, சந்திரன் உங்களுக்கு மீன ராசியில் இருக்கார். நீங்கள் மீன ராசியில் பிறக்கிறீங்கன்னா 10ஆம் இடமான தனுசு வீட்டில் சூரியன், செவ்வாய், குரு யார் அமர்ந்தாலும் சிறப்பு. இதில் குரு ஆட்சி வலுவை பெறுவார், சூரியன் செவ்வாய் இருவரும் திக்பல வலுவை பெறுவார்கள். இந்த சூழலில் ராகுகேதுகள் அமர்ந்தால் கூட நல்ல சிறப்பானதொரு வளர்ச்சி, முன்னேற்றம், தலைமை தாங்கும் தகுதி உங்களுக்கு கிடைத்தே தீரும். புரியுதுங்களா? இது சந்திரன் தரக்கூடிய யோகம். சந்திர கேந்திரத்தில் அதுலேயும் குறிப்பாக 10ஆம் இடங்கிற தசம கேந்திரத்தில் வலுவான கோள்கள் அமர்வது, இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு உத்தியோக வலிமையை கொடுக்கும், செயற்கரிய செயல்களை செய்யும் யோகிதைகளை கொடுக்கும், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய ஒரு செயல் வீரராக உங்களை உருவாக்கும், நல்ல ஆயுள் பலத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், தலைமை பண்பை கொடுக்கும், தலைமை தாங்கும் தகுதியை கொடுக்கும், தன்னம்பிக்கை நாயகனாக திகழ்வீர்கள். எப்போதும் மற்றவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நாங்கள் செய்கிறோங்கிறதுக்கு உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் செயல்திறன் மிக்கவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றி உங்களை வாழ்க்கையில் உயர்த்தும் தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இது ராசியோட அடிப்படையில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்கிறதுனால மேக்சிமம் பின் வயதுகளில் தான் இதுக்கான ஒர்க் அவுட்டு நல்லாயிருக்கும். 36 வயசுக்கு மேலே இந்த யோகத்தின் தன்மையானது மிகச்சிறப்பாக வாழ்வில் வளம் சேர்க்கும் அமைப்பு கொண்டது என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.